தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். இந்த மேஷராசியில் முதல் பாதம் மட்டும்தான் வரும். அதனால் 6 வருஷம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வந்துடும். இப்போ செவ்வாய் தசை நடக்குது. இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் தசை இளம் வயது காலகட்டத்தில் போயிடுறது நல்லது. ஏன்னா படிக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் தசை வருது அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணுவீங்க, நிறைய படிக்கணும்னு தோணும். நடக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை சப்போர்ட் பண்ணும். எப்படி பார்த்தாலும் ராசியாதிபதி தசை 7.5 சனி அந்த ஜென்ம சனியில் மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர இப்போ விரைய சனி தான் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. படிப்பு ரீதியாக இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு, அதாவது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, 2.5 வருஷத்துக்கு தசாபுத்தி ரீதியாகவே ஏற்றம் தான். உங்களுக்கு நிறைய ஓடிட்டே இருப்பீங்க. படிக்கணும், படிப்புன்னு ஓட வைக்க இப்போ நிறைய அலைய வைக்கும். அதாவது படிப்பு சார்ந்து தான், மற்றபடி தப்பான ஒரு அலைச்சலெல்லாம் இருக்காது. படிப்பு ரீதியாக நிறைய அலைச்சல்களை கொடுத்து அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு. முயற்சிகளுக்கு வெற்றி. ஏன்னா செவ்வாயோட தசைக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக கெடுபலன்களை செய்ய மாட்டார். அருமையான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். மனசளவில் நல்ல ஒரு தெளிவாக இருப்பீங்க, நல்ல தெளிவான முடிவு எடுப்பீங்க படிப்பு ரீதியாக. இது 22 வயசு வரைக்கும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பார்ட் டைம் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டு. படிச்சுட்டே வேலை பார்க்குறவங்க, அதாவது குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை படிச்சுட்டு அந்த டைமில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி, பண வரவு, இது மாதிரி பொருள் வரவு, இதெல்லாம் நல்லாமே இருக்கும் இந்த ஆண்டில். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. பொதுவாகவே கோச்சாரத்தில் ராகு பகவான் நல்லா இருந்தாலே உங்களுக்கு தசை நல்லா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட நிறைய கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கும். ஆனால் ராகு தசை இப்போ கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்துல இருக்குது. அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்குது இந்த வருடம் ஃபுல்லாகவே. விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த விதத்துலையும் கெடுபலன்கள் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பு. வேலை தேடுறீங்களா, வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக நிறைய ப்ரெஷர் இருந்தது, நிறைய குழப்பங்கள் இருந்தது, அது தீரும். குறிப்பாக பெண்களுக்கு மன நெருக்கடி இருக்காது. வேலையில் புது மாற்றங்கள் கிடைக்கும். புதுசாக ஒரு ப்ரொமோஷன், புதுசாக ஒரு இடமாற்றங்கள். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வரீங்க, அந்த வேலையில் சம்பளம் கிடைக்கல, இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு, இல்லை ஒரு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது சம்பள உயர்வும் சேர்த்து கிடைக்கும். மதிப்பு மரியாதை இது எல்லாமே எதிர்பார்க்கலாம்.
வீட்டில் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதாவது ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மன நெருக்கடி. ஏன்னா ராகுவுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகளை நம்ம பார்க்கணும். 1 2 கிடையாது, நிறைய டீட்டெயில் எடுக்கணும். வீடு கொடுத்த கிரகம், அது நட்சத்திராதிபதி, வீடு கொடுத்தவர் யாரு, அவர் அவயோகரா, அவர் எங்கே இருக்காரு, இவ்வளோ கதை இருக்கு அவருக்கு. இப்போ எல்லாருக்குமே பொருந்தி வருமா அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா, இது நல்லாவே தான் இருக்கும். ஏன்னா 7.5 சனி தொடங்கியாச்சு உங்களுக்கு. இப்போவே அதனுடைய தாக்கத்தை உங்களுக்கு காட்டியிருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தெரியுது, வேலை ரீதியாக பலு தெரியுது, இடமாற்றம் வர மாதிரி தெரியுது. இடமாற்றம் அப்படிங்கிறது வேலையில் பிரச்சனை வர மாதிரி தெரியுது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை தான் கொடுக்கும், பொருளாதார வரவு கொடுக்கும். இது வேலை ரீதியாக. திருமண ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா கரெக்டாக 22 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே நடக்குது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து 18 19 திருமணம் ஆகிடும். செவ்வாதசை நடக்கும்போது 7ஆம் அதிபதியோட புத்தி வந்தாலோ அதுக்கு உண்டான ஒரு டைம் வந்துச்சுனாக்கா அது திருமணம் ஆகிடும் ஒரு சில பேருக்கு. 22 வயசுலேருந்து ராகு தசை வருது அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருமணத்தை 23 24 25 கொடுக்கணும். 23 24 25 திருமணம் நடக்கணும். இது நடக்கலை அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி கட்டத்தில், பிறப்பு ராசி கட்டத்தில் சரியில்லை, அதாவது வக்கரமாக இருக்கும், இல்லைனா லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு திருமணத்தை உடனே கொடுக்காது, தடை பண்ணும். அதே குரு பகவான் வந்து வக்கரமாக இல்லை, உங்கள் லக்கணத்துக்கு 6 8 12 மறையில அப்படின்னாக்கா இப்போ திருமணத்தை கொடுத்துரும். 25 வயசுக்குள்ளே, 25 வயசில் வரைக்கும் திருமணம் நடக்கலை, 25க்கு மேலே ஆகி போச்சு அப்படின்னா இப்போ திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா சனியுடைய நகர்வுகள் வந்து குருவுடைய வீட்டில் இருக்குது. அந்த வீடு கொடுத்த கிரகம் கேந்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்கா திருமணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் எதனா இருந்துச்சுன்னா மாறும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை வரும், அப்படி இப்படின்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் இந்த 4 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இது பெருசாக கெடுக்காது. இப்போ ராகுதசை நடக்குது, ராகு பகவானே 11ஆம் இடத்துல இருக்குது ராசிக்கு. வீடு கொடுத்த கிரகம் குருவுடைய வீட்டில் இருக்குது. குரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், சிறப்பு. திருமண ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பு. மன வாழ்க்கையில் பிரச்சனைகளா, அதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது சிறப்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும். நிறைய பேர் உதவிகள் செய்வாங்க, அதாவது சொந்த பந்தங்கள். மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும். தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா தொழிலில் கடனை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு, அந்த கடன் அமைப்பு தீரும். நோய், உடல்நிலை சரியில்லை, நிறைய நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை, திருமணம் கூடிடும். திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றம். ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுறீங்க, இப்போ வெளிநாடுக்கு போகணும், கடன் அதிகமாகி போச்சு, கடனை கட்டணும், எப்படியாவது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், கடன் அடைக்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு தசையில் சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. உடனடியாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி, அது தடையை கொடுத்துனே இருக்கும். 3ஆம் இடத்துல குரு மறையிறதுனால தடை அப்படின்னு சொல்ல முடியாது. முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும் குரு. ஆனால் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் தடையை பண்ணினே இருக்கும், ஓட வைக்கும், அலைச்சல் அதிகமாக கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி தான். இதுலேயே நீங்கள் தோண்டு போயிட்டீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்படுவீங்க. இது 7.5 சனியில் எடுத்த உடனே உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். அது ஜென்ம சனியில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் எந்த ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, அந்த வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி விரையாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைகிறார். இந்த குருதசை உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லை, அதாவது குருதசை ஆரம்பிச்சிலேருந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு வருதுன்னு வச்சிங்களேன். இந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய தசை இருக்கு இல்லையா, இந்த ஆண்டில் இருக்காது. ஏன்னா பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு 50% மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடம் அப்படியே மறைவு ஸ்தானமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவயோக கிரகங்களுக்கு 3 6 10 11 சிறப்பு. ஆனால் யோக கிரகங்களுக்கு 3 6 10 11 சிறப்பு கிடையாது. யோகம் செய்யக்கூடிய கிரகம் 3 6ல் மறையக்கூடாது, 6 8 12 ஆகிய இடங்கள்ல மறையக்கூடாது. அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ யோக கிரகம் தான் மறைஞ்சிருக்கு இல்லையா,
உங்கள் ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த குரு வந்து இப்போ கோச்சார ரீதியாக மறைஞ்சா சிறப்பு. யோகம் செஞ்சுட்டு வருதுன்னு வச்சிங்களேன், இப்போ குருதசை தொடங்குறது நல்லாவே இருக்குது அப்படின்னாக்கா பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதாவது வருமானத்தில் வர வேண்டிய பணம் கொஞ்சம் தடையாகி வரும். அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணால் அது வந்து பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. சகோதர சகோதரிகள் கிட்ட நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும். ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் உண்டு. தொழிலில் பாதிக்கப்பட்டீங்களா, அந்த தொழிலில் வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலையில் பாதிக்கப்பட்டீங்களா, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். சனி தசை அப்படின்னாவே நீங்கள் பாடாப்பட்டு வருவீங்க, கஷ்டப்பட்டு வருவீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் 9 வருஷத்தில் நல்ல பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க. பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அப்படி இல்லை முதல் 9 வருஷத்தில் கெடுபலன்களை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களில் நல்ல பலன்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ 7.5 சனி இந்த சனி தசையில் வருமானம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தெரியும். உங்களுக்கே வேலை வாய்ப்பு தடைப்படுற மாதிரி தெரியும். தொழிலில் ஏதோ நெருக்கடி வர மாதிரி தெரியும். உங்களுக்கு உணர்வுகள் இப்போ புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி 7.5 சனியாக வரும்போது சனி தசைக்கு குருடைய பயிற்சி, ராகு பயிற்சி, எந்த பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதே சனி தசைக்கு அப்படிதான். கர்ம அடிப்படையில் சனி தசை நடந்தால் எந்த ஒரு கிரக பயிற்சிகளும் அந்த அளவுக்கு பெரிய பலன்களை கொடுக்காது. எல்லாமே சனி தசை தான் கொடுக்கணும். ஏற்கனவே கர்ம அடிப்படையில் சனி பகவானோட பிடியில் இருக்கிறீங்க சனி தசையில். இப்போ 7.5 சனி வந்துச்சு, கஷ்டங்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் பெருசாக கெடுபலன்களை பண்ணாது. உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக இருந்து தசை பண்ணால் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படி சொல்கிற மாதிரி சுப செலவுகளை தான் வைப்பார், சுப விரயங்களை வைப்பார். இப்போ அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் சுப விசேஷங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கலாம் கூட இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து திருமண ரீதியாக பசங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த திருமணம்லாம் நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அப்படி இல்லைனாக்கா பழைய சொத்து விற்கிறது. ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, அது விற்கும். இது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான், அதாவது ஒளிஞ்சிருந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிற மாதிரி, கெட்டவன் ஒரு நல்லது செய்கிற மாதிரி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிறைய நன்மைகள், அதாவது கஷ்டத்தை கொடுத்து நிறைய நன்மைகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். 76 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இது 3ஆம் அதிபதி தசை, 6 குடையவன் தசை. இந்த வயது காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் யாராவது தொழிலில் இருந்தால் தொழிலில் கடனை கொடுத்துரும். இந்த டைமில் யார்கிட்டையாவது பொறுப்பு கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும். முன்னாடி நின்று வேலை பார்த்துட்டு இருந்தால் போதும். நீங்கள் தொழிலில் இருந்தீங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், கடனை கொடுக்கும். ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது கடனை சொல்லக்கூடிய இடம், நோயை சொல்லக்கூடிய இடம். ஒன்று நோயை கொடுக்கும், இல்லைனா கடனை கொடுக்கும் இந்த புதன் தசையில். ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் வரவு செலவு சமமாக இருக்கும். அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த புதன் தசையில். ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு தசைக்கும் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரகத்துவங்கள். ஏன்னா எல்லாமே அப்படி கிடையாது இல்லையா. இளம் வயது காலகட்டத்தில் ராகு தசையில் ஆரம்பித்து ராகு ஒரு பார்ட்டு, குரு அவர் ஒரு கேரக்டரு, சனி பகவான் ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டருக்கு அவர் பெரிய கேரக்டர், அவர் புதன் ஒரு கேரக்டர். எல்லா கேரக்டருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் வேறு வேறு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு உண்டான பலன்களை சொல்லணும். இடையில வந்து நெகட்டிவான பலன்கள் நெகட்டிவான இருக்கலாம். அது பெருசாக வந்து எடுத்துக்காமல் நீங்கள் முயற்சிகளில் இருந்தீங்கன்னாக்கா, கவனத்தோடு இருந்தீங்கன்னாக்கா பெருசாக கெடுபலன்களை நடக்காது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். நன்றி.